ஆண்டவர் விரும்புகிறாரு, நீங்க யார் என்று நீங்க அறிந்து கொள்ளணும். நீங்க யார் என்று நீங்க அறிந்து கொள்ளணும். நீங்க தேவனுடைய மக்களாக இருக்கிறீங்க, நீங்க உன்னதமானவருடைய மக்களாக இருக்கிறீங்க, நீங்க அவருடைய சாயலில் படைக்கப்பட்டதால நீங்க தேவர்களா இருக்கிறீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்ப நீங்க தேவர்களா இருக்கிறீங்க, உன்னதமானவருடைய மக்களா இருக்கிறீங்க. ஆனாலும் நீங்கள் மனுஷரை போல செத்து லோக பிரபுக்களின் ஒருவனை போல விழுந்து போவீர்கள். எதனால விழுந்து போவீர்கள்? அறியாமையினால விழுந்து போவீர்கள். இந்த சத்தியத்தை அறிஞ்சு கொள்ளாம, இதை விசுவாசிக்காம, நாம் பாவி அப்படி தவறான அறிக்கை பண்றதுனால, இப்படிப்பட்ட சத்தியங்களை விசுவாசித்து இதை அறிக்கை பண்ணாம நான்லாம் மண்ணு தூசி குப்பை இப்படிப்பட்ட அறிக்கைகளை பண்றதுனால, அறியாமையினால முட்டாள்தனமான அறிக்கையை பண்றதுனால, தேவன் உங்களை எப்படி பார்க்கிறாரோ அதை அறிக்கை பண்ணாம மனுஷன் உங்களை எப்படி பார்க்கிறானோ அதை நீங்க அறிக்கை பண்றதுனால, அவன் என்னைய பார்த்து என்ன சொல்லிட்டான் பிரதர், என்னைய பார்த்து இப்படி முட்டாளன்னு சொல்லிட்டான், அறிவில்லைன்னு சொல்லிட்டான். அப்ப அதையே நம்ம திருப்பி திருப்பி அறிக்கை பண்றதுனால நம்ம விழுந்து போவோம் என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது, நம்ம சிறைப்பட்டு போவோம் என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது. தேவனே எழுந்தருளும், பூமிக்கு நியாய தீர்ப்பு செய்யும், நீரே சகல ஜாதிகளையும் சுதந்திரமாக கொண்டிருப்பவர். அதுல சொல்லுது பாருங்க, முதலாவது வசனத்துல, தேவ சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். எல்லாம் என்னோட சேர்ந்து சொல்லுங்க, தேவ சபையிலே, எங்களுடைய சபையிலே தேவன் எழுந்தருளி இருக்கிறார். தேவன் எழுந்தருளி இருக்கிறார். தேவர்களாகிய எங்கள் நடுவிலே, தேவர்களாகிய எங்கள் நடுவிலே அவர் நியாயம் விசாரிக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அவர் நியாயம் விசாரிக்கிறார்.